குருவே நமக. எனது மதிப்புமிக்க பேராசான் குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஜோதிடத்துல யோகம் என்பது என்ன? பொதுவா படிக்காதவங்க, ஒரு பாமர மக்கள்கிட்ட கூட யோகம்னா என்ன கேட்பாங்க? நல்லபடியா வாழ்றது, ஒரு சிறப்பான மனை யோகம், மனைவி யோகம், கன்றுகாலிகள் யோகம், இது கால்நடைகள் யோகம், வாகன யோகம், இப்படின்னு நமக்கு கிடைக்கிற பொருளை பூரா மிகுதியாக கிடைத்தால் யோகம், அளவுக்கு மிகுதியாக கிடைத்தால் மகா யோகம். அது யோகம் யோகம். ஆனா உண்மையிலே யோகம் என்பதற்கு கிரக சேர்க்கைன்னு பேருங்க. கிரக சேர்க்கைகள், அதுதான் பலன் இருக்கு. கிரக சேர்க்கைகள் வந்து விட்டாலே சுபத்துவ பாவத்துவம் வந்துடும். சார அமைப்பு சந்திரனுக்கு மட்டும், தசாபுத்திகளை அறிய, அது அவசியம் வேணும், அது உறுதியா வேணும். மற்றதுக்கு சரி சந்திரன் ஜாரம் வாங்கிட்டாரு, அப்ப எல்லாத்துக்கும் ஜாரம் போட்டுருக்காங்க, அதுல போய் போகக்கூடாது. ஜோதிடம் எல்லாத்துக்கும் தலையாட்டு, அடிக்கடி சொல்றேன்னா எல்லாத்துக்கும் தலையாட்டு. நம்ம யாரு எது காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப எல்லா யோகமும் இருக்கு. நான் பாலஜோதிடர் வித்தோர் லட்சுமணன் ஐயா 86ல எனக்கு ஜோதிடத்தை வந்து அறிமுகப்படுத்தினாரு. சுக்கிர தசை புதன் புத்தியில இப்பதான் அதை உணர்றேன். அப்ப நமக்கு தெரியாது, ஆரம்ப நிலை. அப்ப பாத்தீங்கன்னா யோகங்கள் அவர் நிறைய எழுதியிருப்பாரு. அவருடைய புத்தகத்துல தலையங்கம் பெர்ஃபெக்டா இருக்கும். அவர் விதி, அதாவது அப்பவே எனக்கு ஜோதிடத்தை உபதேசித்த அந்த பாலஜோதிடரே அப்பவே விதிகளை கூட எழுதுவாருங்க. அப்பவே எழுதுவாரு. எத்தனை புத்தகம் எடுத்து காட்டலாம் இருக்கும். ஒரு வாரத்தில் அவர் சொல்ல மாட்டாரு. ஆனாலும் மிகுந்த நுட்பத்தை இப்பொழுதுதான் கண்டுகிட்டேன். ஒரு மாநாட்டில் சொன்னேன், சிலையாக வடித்தவர் ஐயா அவர்கள், அமரர் வித்வான் லட்சுமணன் ஐயா அவர்கள். சிலைக்கு நகாசு வேலை செஞ்சு கண் திறந்தவர் என்னுடைய மகா குரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் சொல்லுவேன். பினிஷிங் பண்ணியிருக்காரு. இப்ப 2 பேருமே போற்றுதல் கூடியவர்கள். அந்த புத்தகத்துல பாலஜோதிடத்துல அவர் எழுதுவாரு, மொத்த ஜோதிட ஆர்வலர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள்லாம் வந்து பங்களிப்பு செய்வார்கள். அவருடைய எழுத்துக்கள் அதுல வரும். அப்ப பாத்தீங்கன்னா வசுமதி யோகம், அமல யோகம், விமல யோகம், என்னமோ சில யோகங்கள்லாம் நிறைய இருக்கும். ஆனா ஒரு நெல் இப்படி சொல்லிடலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு தானியத்துல அது ஆகாத விஷயங்கள் இருக்கு பாருங்களேன், அதுவும் தானியம் தான். ஆனா ஆகாத விஷயம் தானே, சமைப்பதற்கு அது தகுதி இல்லாத அமைப்பு நம்ம எடுத்துக்கும் போது, தகுதி இல்லைங்கிற வார்த்தை வேணாம், அது பயன்படாது. அந்த 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 தானியத்துல சில தானியங்கள் பயனுள்ளதாக இருக்காது. அப்ப நம்ம ஒதுக்கிடணும். அதுல பிரயோஜனம் இருந்தால் அது நமக்கு பயன்படாது. அது மாதிரி யோகங்கள், வசுமதி யோகம், விமல யோகம், அமல யோகம் அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டாலும், அந்த பாலும் தண்ணீர் கலந்த போது அன்னப்பறவை போல் அது பாலை மட்டும் உறிஞ்சி இருக்கிறது மாதிரி குருநாதர மகா குரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் என்ன அதுல எது யோகம் பயன்படுதுன்னு அனுபவத்துல கண்டு நமக்கு சொல்றாருங்க. மூல நூல்களில் இல்லாத விஷயம் கூட ஐயா சொல்றாங்க. சரியா? அப்ப குருச்சந்திர யோகம், குருமண்டல யோகம், இந்த ஒவ்வொரு லக்கணங்களுக்கு ஒவ்வொரு லக்கணங்கள்ல ஒரு யோகம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தேட தேவையில்லை. மனிதர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களுக்கு அது நிறைவா இருக்காரான்னு தெரிஞ்சாலே போதும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்க்கிறோம். இந்த பரிவர்த்தனை யோகம் உண்டு, பௌர்ணமி யோகம் உண்டு. அதாவது ஒரு ராசியில ஒரு கிரகம் இருக்கும்போது 2 பக்கம் சுப கிரகங்கள் இருந்தால் அது வந்து அந்த இந்த கிரகத்தை சுபப்படுத்தும். டிகிரி வாய்ஸா தள்ளி இருந்துச்சுன்னா அந்த சுபத்துவம் குறையும். இதான் கிரக சுபத்துவ பாவத்தின் அளவீடுகள். கர்த்தர் யோகம், சுபகர்த்தர் யோகம், பாவகர்த்தர் யோகம். ஒளியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, குருநாதர் ஒரு விளக்கு ஏற்றிட்டீங்கன்னா நீங்க பல விளக்கு ஏற்றலாம். அதே விளக்குல பல திதிக்கு போட்டு ஏற்றலாம். வெளிச்சத்தை கூட ஆக்கலாம். உங்களுக்கு அமைப்பு இருந்தால் புரியணும், இதுல என்ன இருக்கு, இவர் என்ன சொல்றதுன்னு போனோம்னா அவ்வளவுதான். அப்படி அமைப்புல போறதாங்க. இப்ப மிக முக்கியமான கிரக மாலை யோகம். மாலைதான் உங்களுக்கு தெரியும், தொடுக்கப்பட்டிருக்கும். கிரக மாலை யோகம் ஒரு ஜாதகத்துல எழுத்து குருவும் சனி எழுத்திருந்தா தானே பார்ப்பாரு, பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுல நுட்பம் இருக்கு சொல்றேன்.
சூரியன் சனி எழுத்து வைத்திருக்கக்கூடாது, புதன் செவ்வாய் எழுத்து வைத்திருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த பார்வைகள் அதுக்கு அந்த கிரக அந்த ஜாதகத்தை வலிமை இழக்க செய்யுங்கிற அமைப்புலையும் சொல்லப்பட்டது. கிரக மாலையா இருந்துச்சுன்னா நல்ல கிரகங்கள் டிகிரி வைஸா ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. கிரக மாலை யோகம் இருந்தால் ஒரு சிறப்புன்னு சொல்லிட முடியாதுங்க. அப்புறம் இந்த காலசர்ப்ப தோஷம் இருக்குல்ல, அதனுடைய நீட்சியாக சொல்றேன். ராகு கேதுகளுக்கு உள்ள எல்லா கிரகம் அடங்கிட்டா, ராகு கேதுகள் இருக்கு பாருங்களேன், அதுக்குள்ள எல்லா கிரகமும் அமைஞ்சா கூட அதுவும் கிரக மாலை தானே. மாலை நேரம் இல்லாம இப்படி சாட்சிருக்குன்னு அர்த்தம். இப்படி சாட்சிருக்கலாம், இப்படி சாட்சிருக்கலாம், மாலை தானே. அப்ப இந்த ராகு கேதுகளுக்கு இடைப்பட்ட கிரகங்கள் ராகுவோடு தொடர்பில்லாத பட்சத்தில் ராகு கேதுகளுக்கு எப்படி அங்கே ஆக்டிவேஷன் வரும்? இப்ப ராகு கேது தோஷத்துக்குள்ள ராகு கிட்ட எல்லா கிரகம் டிகிரி வாசா ஒட்டிடுச்சுன்னா ராகு தோஷம். அப்ப பிறந்த 32 வயசு வரைக்கும் நல்லா சொல்றதெல்லாம் இல்ல. அந்த ராகு தசை எப்ப ராகு பாவத்துவ கிரகங்களோட ஒட்டிருச்சு, ராகு செய்யும் போது அந்த பாவத்துவ உறிஞ்சி பெருசாக்கும். அது எந்த வயசுல வரும்ல, காலசர்ப்ப தோஷம். அப்ப இந்த கிரகமாலை யோகத்தோட இதையும் நான் சேர்த்து சொல்றேன். அப்ப கிரகமாலை யோகம்னா முதல்ல சொல்லிடலாம், வரிசையா கிரகங்கள் இருப்பது. 2 கிரகம் சேர்ந்து கூட இருக்கலாம், அது அப்படி இருக்கும். அபூர்வமான அமைப்புல ஒவ்வொரு கிரகமா இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அப்ப புதன் சுக்கிரன் சூரியன் பக்கத்துல இருந்துருவாங்க. ஏன்னா பல நிகழ்வுகள் இருக்குல்ல, ஆண்டுகள் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்பாவது இந்த மாதிரி அமைப்பு வரும். இதுல அடிப்படையில் மாறாது. புதன் சுக்கிரன் சூரியன் எல்லாம் பகல் இருப்பாங்க, வேற எல்லாம் மாறாது. அப்ப கிரகமாலை யோகத்துல குருவுக்கு 5ஆம் பார்வை இன்னொரு கிரகங்களுக்கு கிடைக்கும்ல, குருவுக்கு 5ஆம் பார்வை, அந்த பார்வைகள்லாம் கிடைக்கும். குருவோட கிரகம் ஒட்டிட்டாலும் பலன் இருக்கும். கிரகமாலை யோகத்துல சுபத்துவ பாவத்துவம் இருக்கு. கிரகமாலை யோகத்துல யோகம் உள்ளவர் இருப்பாரு. கிரகமாலை யோகம் இருக்கிறவங்களுக்கு யோகமின்மையும் இருக்கும், நடுத்தர அமைப்பும் வாழ்வியல் அமைப்பும் இருக்கும். கிரகங்கள் தனித்தனியா தொடர்பு இருந்தாலும், இப்ப ஒரு ராசியில 2 கிரகம் தொடர்பும் இருக்கலாம், ஒரே ராசியில தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், அந்த அமைப்பு இதுல வரும். அப்ப கிரக சுபத்துவ பாவத்துவம் இப்படி கிரகம் இணைந்தே கிரகங்களுடைய தொடர்பு யோகத்தை தரும். அதுலதான் பலன் இருக்கு, சாரத்துல இல்ல. கிரகமாலை யோகத்துல என்ன சாரத்தை பிடிச்சு சொல்லுவீங்க? ஒண்ணுமே சொல்ல முடியாது. இது ஒரு உதாரணம். கிரகமாலை யோகத்துல சாரத்தை வச்சு எப்படி சொல்லுவீங்க? நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க, வராது. அதுல ஒரு கிரகம் அவருடைய அந்த இடத்துக்கு கொடுத்த கிரகம் இன்னொரு நிலை எப்படி இருக்குங்கிறது தொடர்ச்சியா இருக்கும். இதை வந்து விரிவா சொன்னாதான், போர்டில் போட்டு சொன்னாதான் சரியா வரும். இது முன்னோட்ட சொல்றேன். கிரகங்கள் மாலை போல் இருப்பது கிரகமாலை யோகம். கிரகமாலை யோகம், கிரகமாலை சேர்க்கைன்னு வச்சுக்கிறீங்க. யோகம்னா கிரகமாலை யோகம் ஒரு நல்ல யோகத்தை செய்யணும்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்றேன், கிரகங்கள் மாலையாக அணிவகுத்து இருப்பது, அதுதான் கிரகமாலை யோகம். அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஜோதிடத்தில் ஒரு வாரத்தில் பதிவில்லை. கிரகமாலை யோகத்துடைய அமைப்பை நான் விளக்கியிருக்கேன். அதுலேயும் நன்மை அவர் பூர்வ புண்ணியத்துல என்ன செஞ்சிருக்காரோ அது தக்கிற கிரகங்கள் அமையும், கிரக மாலையாக அமைந்திருக்கும். பூர்வ புண்ணியத்துல நல்லது செய்யாமல் கஷ்டப்பட பிறந்தாருனாலும் கிரகமாலை யோகம் இருக்கும். அதில் சில கிரகங்கள் ஆகாத கிரகங்களை ஒட்டி தான் இருக்கும். இது எல்லா கிரக நிலைகளும் சாத்தியம்தான் கண்டிப்பான முறையில். ஏன்னா கிரகங்கள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடம் 2 நாளைக்கு ஒருக்கா, 1.5 மாசத்துக்கு ஒருக்கா, 1 மாசத்துக்கு ஒருக்கா தன்னுடைய சுழற்சி தன்மை வரும். அப்படி வரும்போது எல்லாமே பழைய அமைப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 100க்கும் மேற்பட்ட எனது பேராசிரியர்களுடைய கிரக பாவ சுபத்துவ அமைப்புல மனித வாழ்க்கை தேவையான அனைத்து விஷயங்களை வீடியோவாக போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்தடுத்து நீங்க பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணா நீங்க மட்டுமில்ல, உங்களோட உணவர் நண்பர்கள் எல்லாரும் பார்க்கலாம். ஜோதிடத்தை உண்மைத்தன்மை உணர்ந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் கல்வி உங்களுக்கு தேவை என்றாலும் இந்த திரைவிடைய வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.